வணக்கம். இன்றைய டாப் 5 செய்திகளில் பரபரப்பான அரசியல் நிகழ்வுகள் உள்ளிட்ட பல சிறப்பான செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் இருக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 42 அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளதால் வரப்போகும் சட்டசபை தேர்தலில் இந்த கட்சிகளின் நிலை என்னவாகும்? சீட்டு கேட்டு பேரம் பேச முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாமக்கல் கிட்னி மோசடி வழக்கை விசாரிக்க தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் விசாரணை குழுவை நியமித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவிற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. ஸ்டாலின் மாடல் திமுக அரசு யாரை காப்பாற்ற அப்பீல் செய்துள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சனிக்கிழமை நாளில் மட்டும் பிரச்சாரத்திற்கு வருவது ஏன் என்று தாவேக தலைவர் விஜய் விளக்கம் அளித்துள்ளார். நாகையில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய விஜய், உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்கும் போது யாருக்கும் எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால்தான் ஓய்வு நாட்களில் பயணத்தை திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியையும் மாம்பழம் சின்னத்தையும் அன்புமணி தன் வசப்படுத்தியுள்ளதால் அதனை முறியடிக்கும் முயற்சியில் நிறுவனர் ராமதாஸ் தரப்பு ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணி தரப்பு கூட்டிய பொதுக்குழுவை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததாக கூறப்படும் நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டாக்டர் ராமதாஸ் சந்திக்கப் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய பாஸ்போர்ட் சேவையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கு பாஸ்போர்ட் சேவா இணையதளம் வழியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் எனவும், தற்போது ஒரு சில மையங்களில் மட்டுமே இந்த சேவை வழங்கப்பட்டாலும் கூடிய விரைவில் நாடு முழுவதும் இந்த சேவையை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் டாப் 5 செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் டாப் 5 செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி.